மோடி கேரண்டியை பத்தி அதுக்கு ஒரு பேச்சே இல்லை. முதல் கட்ட தேர்தலில் மட்டும்தான் அதை நம்ம பார்த்தோம். கேரண்டியே இல்லாம தான் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் முடிஞ்சிருக்கு. வெறும் 220 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணமா. அப்பவுமே மோடி கிடையாது. அதாவது இன்னொரு கூட்டணி ஆட்சி வரும்போதே மோடி கிடையாது இல்ல. ஜஸ்ட் மெஜாரிட்டி போனாலே மோடியோட கிளாமர் போச்சுங்க. டார்கெட் வந்து 370, இப்போ 400க்கு மேலன்னு பேசுறதே இல்ல. ஆக ஒன் திங் சர்டன், பிஜேபி தனிப்பெருங்கட்சியாக வரலாம், ஆனா மெஜாரிட்டியோட வர முடியாது. அப்ப மெஜாரிட்டி வரலைனாலே அந்த மோடி அமித்ஷா சாம் வந்து குறைஞ்சிடும். அதாவது 303ல ஒரு சாதாரணமா 32 தொகுதி போனாலே 271 வந்துருவாங்க. இந்த 35 மைனஸ் ஆனாலே அவங்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டி போயிடும். கெட்டிக்காரன் புழுகு 8 நாள், ஆனா மோடி புழுகு 1 நாள் கூட தாங்க மாட்டேங்க. செந்தில் பாலாஜி பாருங்க, மண்டே அன்னைக்கு அவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு. மண்டே, ஏன்னா நாளைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர்ல என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மண்டே டக்குன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, சஞ்சய் சிங் வழக்கு மாதிரி, சரிங்க இன்ட்ரீம் பெயில் தானே நீங்க கொடுங்க, எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லி நாளைக்கு ஜகா வாங்கினாலும் ஆச்சரியப்படுது. சரி, விஜய் அப்படி போயிருச்சு அப்படின்னா அந்த மோடியோட இடத்தை ரிப்ளேஸ் பண்றதுக்கான ஆட்கள் பிஜேபி கிட்ட இருக்காங்களா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு 50 தொகுதி ஜெயிச்சுட்டாங்கன்னு நிற்கும். 80க்கு 50 அப்படின்னா யோகி ஏற்கனவே அவர் எம்பியா இருந்தவர் தானே, அவர் தூக்கி மாநில அரசியல் தானே கொண்டு போனாங்க. மறுபடியும் ஒரு தேசிய அரசியல் கொண்டு வருவாங்க. மறுபடியும் தேசிய அரசியல் கொண்டு வர முயற்சியில ஈடுபடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதாப். முதல் 2 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 3ஆம் கட்ட தேர்தல் நடக்க போகுது. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 280 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிய போகுது. ஓவராலா எப்படி சார் பாக்குறீங்க? இதுல இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் வலுவா இருக்காங்க, பாஜகவும் அவங்க 10 வருட ஆட்சியை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? வரப்போகிற லோக்சபால மெஜாரிட்டிக்கு இப்போ வாக்குப்பதிவு முடிய போகுது நாளையோட, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். 272னா 280ங்கிறது கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி. 2014 பிஜேபி இதுக்கு கொஞ்சம் கூட, 2019 303, அதாவது என்டிஏ இல்லாம பிஜேபி மட்டும். அப்போ இந்த தேர்தலில் அந்த பழைய 303 மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லையாங்கிறதா முதல் கேள்வி. அப்ப 303 எங்க மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா, கர்நாடகால கிட்டத்தட்ட 25 தொகுதிக்கு மேல அவங்க பிடிச்சாதான் இந்த 303க்கு வர முடியும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த பாலியல் புகார்கள் இது பற்றி இந்த 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை, முதல் கட்ட தேர்தலையுமே கர்நாடகால பிஜேபிக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. குறைந்தபட்சம் 15ல இருந்து 20 தொகுதி வந்து பிஜேபிக்கு லாஸ் வரும் கர்நாடகால மட்டும். மொத்தமாவே 28 தொகுதி தான். மொத்தமா 28 தொகுதி தான். ஆனா 20 தொகுதிக்கு மேல அவங்களுக்கு தோல்வி வர மாதிரி தான் தெரியுது. சரி, ஒரு 15ன்னு வச்சுக்கோ. 15 பிஜேபிக்கான மைனஸ் பாயிண்ட் 15. மகாராஷ்டிரால 48 தொகுதி, கிட்டத்தட்ட 40 தொகுதி அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ சிவசேனா ஒன்றுபட்ட சிவசேனா, இப்போ சிவசேனா 2ஆ பிரிஞ்சிருச்சு. உத்தவ் தாக்கரே சைட்ல வந்து கொஞ்சம் அனுதாபம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பழைய 40ல இருந்து இப்பவும் பிஜேபிக்கு ஒரு 20 மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆக 35 மைனஸ், 2ல மட்டும் சேர்த்து. இந்த 35 மைனஸ் ஆனாலே அவங்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டி போயிடும். அதாவது 303ல ஒரு சாதாரணமா 32 தொகுதி போனாலே 271 வந்துருவாங்க. ஸோ 2 பழைய கை கொடுத்த 2 மாநிலங்களுமே இப்போ வந்து பாரதிய ஜனதா இந்த தடவை வந்து அந்த எண்ணிக்கையில வெல்ல முடியாது. இது போக பீகார்ல 40க்கு 40 அவங்க. ஆனா இந்த தடவை நிதிஷ்குமார் பிஜேபி அணிக்கு வந்த பிறகும் கூட அங்க ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது. நிதிஷ்குமார் பிரச்சாரம் பெரிய அளவுக்கு எடுபடல. குறைந்தபட்சம் ஒரு 10-15 தொகுதியாவது லாஸ் வரும் பிஜேபி. அதாவது பிஜேபி அதிகமா ஜெயிக்கும், 20-25 தொகுதி ஜெயிக்கும். ஆனா பழைய 100% வராது. அப்ப அதுல ஒரு 15 வந்து அவங்களுக்கு மிக எளிதாக போகும். யூபியில இப்ப இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால், வெஸ்ட் யூபி ப்ராப்ளம்ஸை பார்த்தா, ராஜ்புட் ப்ராப்ளம்ஸை பார்த்தா, ஜாட் இனத்தவர்கள் அந்த அக்னிவீர் திட்டத்தினால பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கொடுக்குற பேட்டிகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு அகைன் அங்கேயும் வந்து ஒரு 15 தொகுதி வரைக்கும் இறங்கு முகம் தான். அதாவது பழைய அந்த அவங்க 60 சொச்சம் அதை அவங்களால எடுக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி தான் நம்பர் 1 பார்ட்டியா இருக்கும், பீகார்லயும் நம்பர் 1 பார்ட்டியா இருக்கும். ஆனா போன டேலியை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்றோம். போன டேலி 303ல நம்ம ஒரு குத்து மதிப்பா கணக்கு போட்டாலே 60 தொகுதி வரைக்கும் பிஜேபிக்கு இந்த தேர்தலில் இழப்பு ஏற்படுது.
இழப்பு ஏற்படுது. இழப்பு ஏற்படுது. நம்ம கோவா இந்த மாதிரி சின்ன மாநிலங்களை கணக்கிலே எடுத்துக்கல. அது இந்தியாவை எதிர்கால ஆட்சியை மாற்றக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாநிலங்கள் தான், இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல போன தடவை அவங்க 18 என்னமோ, இந்த தடவை அந்த 18 மெயின்டைன் பண்ணுவாங்களாங்கிற சந்தேகம். 18 மெயின்டைன் பண்றதாவே வச்சுக்கிட்டாலும் இந்த மிச்ச மாநிலங்கள்ல இருக்கிற கணக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு இழப்புங்கிற மாதிரி தான் பொதுவான கருத்து நிலவுது. அங்கிருந்து வருகிற செய்தித்தாள்களை படிச்சு பார்க்கும்போதும் அப்படிதான் தெரியுது. ஆக ஒன் திங் சர்டன், பிஜேபி தனிப்பெருங்கட்சியாக வரலாம், ஆனா மெஜாரிட்டியோட வர முடியாது. அப்ப மெஜாரிட்டி வரலைனாலே அந்த மோடி அமித்ஷா சாம் வந்து குறைஞ்சு போயிடும். ஓகே, அந்த 2014 19 ஒர்க் ஆன ஃபேக்டர் 2024 வேலை ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வரீங்க. 2014 மோடி வந்து ஃப்ரெஷ் வளர்ச்சி நாயகன், அவர் குஜராத் மாநில முதல்வர், ஒரு பெரிய ஒரு இமேஜோட அவர் வந்தாரு. அவர் வந்து அத்வானி தான் வந்து தீவிர இந்துத்துவவாதி, ஆனா மோடி அப்படி இல்லை, அவர் ரொம்ப பேலன்ஸ்டு பர்சன். இத்தனை வாட்டி தொடர்ந்து வந்து குஜராத்ல ஜெயிச்சிருக்காரு, அங்க இவ்வளவு வளர்ச்சி இருக்கு. இப்படியான ஃபிகர்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். 2019 வரும்போது இந்தியாவின் பாதுகாப்புக்கே மோடி தான். புல்வாமா வந்து வந்த உடனே உள்ள போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி பாகிஸ்தானை அடிச்சு துவம்சம் பண்ணாரு. இப்படியான ஒரு இதை பார்த்தோம். ஆனா இப்ப 2024 அந்த இமேஜ் வந்து இறங்குது. அது போக அந்த பிரச்சாரம், மோடியோட பிரச்சாரத்துல உள்ள ப்ராப்ளம். இப்போ உதாரணமா பாகிஸ்தான் வந்து வீக் இந்திய பிரதமர் தான் ஆதரிக்குது, ராகுல் காந்தி பிரதமராக வரத அவங்க விரும்புறாங்க. அந்த வாதம் எடுபடலை. என்ன காரணம்னா பாகிஸ்தான் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு. அவங்களால வந்து அவங்க நாட்டையே பார்க்க முடியல, அவங்க நாட்டையே பார்க்க முடியலங்கிறதா நிஜம். அவங்க இன்னொரு நாட்டோட பிரதமரை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. காங்கிரஸோட அறிக்கை வந்தப்ப இது முஸ்லீம் லீக் அறிக்கை அப்படின்னு மோடி பேசினாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் பிரச்சாரம் 2ஆம் கட்ட தேர்தல் அப்ப இங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஓபிசி இவங்களோட சொத்துக்கள் எல்லாம் புரிங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாருல. இப்ப 2024 முஸ்லீமுக்கு அதாவது இந்துக்களுக்கு பாதுகாவலர் நான் தான் அப்படின்ற அந்த நரேட்டிவ் பிஜேபி செட் பண்றாங்கல்ல, அவங்க எதுவுமே கை கொடுக்காதா அவருக்கு, மோடிக்கு? அது கை கொடுக்குற மாதிரி தெரியலங்க. என்ன காரணம்னா இந்த தேர்தல்ல பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்கள், இப்போ உங்களை மாதிரியான ஊடகங்கள் எல்லா மொழிகள்லயும் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பட்டவர்த்தனமா தோல் உரிக்கிறாங்க. உதாரணமா இந்த பாகிஸ்தான் மேட்டர் வந்த உடனே நார்த் இந்தியன் யூடியூப் சேனல்ஸ் ஹிந்தி இதெல்லாமே நான் உடனே ஃபாலோ பண்ணேன். அவங்க உடனே பழைய மேட்டர்லாம் சொல்றாங்க. அதாவது லால் பகதூர் சாஸ்திரி தான் முதல்ல பாகிஸ்தான்ல அந்த 66 காலகட்டத்தில் பாகிஸ்தானை வந்து படையெடுத்து கராச்சி வரைக்கும் குண்டுமலை பொழிந்தார். 71 இந்திரா காந்தி அம்மா தான் வந்து பாகிஸ்தான் நாட்டையே வந்து 2ஆ உடைச்சாங்க. ஆனா பிஜேபியோட சாதனைகள் என்ன? ஒன்று வந்து கந்தஹார் விமான கடத்தல், அப்புறம் கார்கில்ல ஊடுருவும் போது யார் ஆட்சி நடந்தது, இப்போ நவாஸ் ஷெரீப் வந்து மோடிக்கு ஆதரவாக எப்படி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, நவாஸ் ஷெரீப் மனைவிக்கு வந்து மோடி வந்து ஒரு புடவை பரிசு கொடுத்து நவாஸ் ஷெரீப் அவ்வளவு புகழ்ந்து பேசினாரு, இதெல்லாம் வந்து எந்த கணக்கு? இப்படி பழைய விஷயங்கள் நிறைய வருதுங்க. அந்தந்த சம்பந்தப்பட்ட படக்காட்சிகளும் போடுறாங்க. சாஸ்திரி காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படக்காட்சிகளை இப்ப நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த நேரட்டிவோட ப்ராப்ளம் என்னன்னா ஷார்ட் லிவ்டு. எல்லா நேரட்டிவும் அன்னைக்கு ஒரு மீட்டிங்கோட சரி, ஒரு மீட்டிங் முடிஞ்சு இந்த பேச்சுக்கு மறு பேச்சு வரணும்னு விரும்பும் போது ராகுல் காந்தி பேசுறாரு, பிரியங்கா காந்தி பேசுறாருங்கிறத தாண்டி சமூக ஊடகங்கள் பேசுகின்றன. கையில எடுத்து அடுத்த பழைய மேட்டர்களை தோண்டி எடுத்து, ஏன்னா இணையத்துல அழிவே கிடையாது, எதை தேடினாலும் இணையத்துல கிடைக்குது. அப்ப அதை எடுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மோடி எவ்வளவுதான் பிரச்சாரத்துல வந்து அவரு அது பொய்யோ மெய்யோ ஏதோ ஒண்ணு அடிச்சு சொன்னாலும் அது மறுநாளே வந்து அம்பலப்பட்டு போயிடுது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள், ஆனா மோடி புழுகு 1 நாள் கூட தாங்க மாட்டேங்குது. சார் 2019 கம்பேர் பண்றப்ப இப்ப வந்து மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ கொஞ்சம் பதற்றத்துல இருக்கிற மாதிரி ஏதாச்சும் உணர்றீங்களா சார்? ஒரு பத்திரிகையாளர் அதை பத்தி ஒரு அப்சர்வேஷன். நான் ரொம்ப உணர்றேங்க. அதாவது இந்த பதற்றங்கிறது பல வகைகள்ல வெளிப்படுது. உதாரணமா நேத்து யூபியில வந்து என்ன பேசுறாரு மோடி, பாஜக அரசின் சாதனைகள் இஸ்லாமியர்களை சென்று அடைந்திருக்கின்றன, இஸ்லாமியர்கள் எல்லாரும் வந்து பிஜேபிக்கு தான் ஆதரவு, அவங்க இந்தியா கூட்டணிக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்று கொண்டு விட்டார்கள்ங்கிற ரீதியில அவர் பேசுறாரு. அப்போ திடீர்னு ஏன் வந்து அவர் முஸ்லீம் ஓட்டு வங்கிக்கு மாறுறாரு, ஷிஃப்ட் ஆகுறாரு? இன்ஃபேக்ட் அது வந்து தீவிர இந்துத்துவ ஓட்டு வங்கி மனப்பான்மை உள்ளவங்களை அது பாதிக்குமே. சரி, மோடி தான் இந்து மதத்தின் பாதுகாவலர், இது ஒரு நேரேட்டிவ். ரைட்டோ தப்போ அப்படியான நேரேட்டிவ் செட் பண்றாங்க. மோடி இல்லாட்டா அவ்வளவுதாங்க, இந்து மதமே அழிஞ்சு போயிருங்க, இஸ்லாமியர்கள் வந்து இந்து மதத்தை அழிச்சிருவாங்க, நமது நாட்டிலேயே நம்ம 2ஆம் தர குடிமக்கள் ஆயிடுவோம், எல்லாத்துக்கும் ஒரே கேடயம் வந்து மோடி தான், இது ஒரு நேரேட்டிவ். அந்த நேரேட்டிவ் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க
எவ்வளவு குறைவா இருந்தாலும் அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவு தர போறாங்க இல்லையா? அப்போ அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க மோடி இப்படி இஸ்லாம் ஓட்டு வங்கியை குறி வச்சு பேசும்போது அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்களே. கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அவங்க பிரச்சாரத்துல அவங்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. கன்ஃபியூஸ் ஆறாங்க. இது எப்படின்னா இது நம்ம சொந்த வீட்டு அடுப்பை அணைச்சிட்டு அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்படுற கதை. அப்படி அனுப்ப எல்லாருமே அந்த கோர் ஓட் பேங்கை தானே மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப திராவிட ஓட்டு வங்கி அதை தாண்டி வந்து திமுகவால எப்படி பேச முடியும்? அது குறைவா கூட இருக்கலாங்க. இன்னைக்கு தேதிக்கு ஒரு 5% இருந்தா அதிகம்னு நான் எப்பவுமே நினைப்பேன். பழைய திராவிட இயக்க சிந்தனைகள், எங்க காலத்து சிந்தனைகள் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட இருக்கான்னா இல்ல. ஆனா அதுக்காக வந்து நீங்க அந்த திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு எதிராக வந்து பேச முடியாது. பேசுனீங்கன்னா இந்த 5% இழந்துருவீங்க. இழந்தீங்கன்னா நீங்க தோல்வி. ஏன்னா 5% தான் வெற்றியா தோல்வியாங்கிறத நிர்ணயிக்குது. அப்ப இஸ்லாமியர்களுக்காக பேசுறதுன்றது பாஜகவோட தீவிர ஓட்டு ஆதரவாளர்களா இருக்கவங்க கூட விரும்ப மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா, நேச்சுரலா அப்படித்தானே. யூபி சைட்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மோடி பகவான் கிருஷ்ணரோட அவதாரம்னு அடிச்சு சொல்றாங்க. எங்களுக்கு நல்லா தெரியுங்க, கிருஷ்ணருக்கும் மோடிக்கும் வித்தியாசம் கிடையாதுங்க. எங்கெல்லாம் வந்து தர்மம் அழிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. அது நமக்கு தெரியாதுங்க. சாதாரண மனிதனா தான் அவர் அவதாரம் எடுப்பாரு. அதுல ஒண்ணு வந்து மோடிங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சுக்க முடியல உங்களால. இப்படி வாதம் இருக்குங்க. மெத்த படிச்சவங்க அவங்க. என்னன்னா அந்த அந்த உணர்வு வந்து அவங்க கண்ணை மறைக்குது. நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கலாம் முடியாது. அவங்க அதை நம்புறாங்க. 100% நம்புறாங்க. 100% நம்புறாங்க. சரி, இப்ப 2019 தேர்தலை பார்க்கிறப்ப மோடி விசஸ் ராகுல், பிஜேபி விசஸ் காங்கிரஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பிரச்சாரங்கள் போறப்ப மோடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய தலைவர்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் மேற்கு வங்க போனா மம்தா அட்டாக் பண்றாங்க, ஆம் ஆத்மி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்க அட்டாக் பண்றாங்கல்ல சார். பலமுனை தாக்குதல சந்திக்க தயாரா இருக்கா பாஜக? கஷ்டப்படுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப மேற்கு வங்கத்துல கவர்னர் பேர்ல ஒரு ஸ்கேண்டல், பொய்மைங்கிறதுக்குள்ளே நம்ம போலங்க. ஒரு ஸ்கேண்டல், ஒரு பெண் வந்து புகார் தரா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து தவறுதலா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு புகார் தரா. கவர்னர் வந்து என்ன பண்ணலாம், அதாவது வேற யாராக இருந்தாலும் தாராளமா விசாரிச்சுக்குங்க, நீங்க வாங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும், எல்லாரும் உள்ள வாங்க, விசாரிங்க, அந்த பெண் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க பாருங்க, ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, அது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எப்ப வேலைக்கு வந்தான்னு பாருங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கவே இருக்கு. இன்னைய தேதிக்கு அதெல்லாம் ரொம்ப எளிதான சயின்டிபிக் மெத்தட் ப்ரூவ் பண்றதுக்கு. ஒருத்தர் சொல்றது பொய்ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும்? ஆனா ஆளுநர் என்ன பண்றாரு, எவனும் உள்ள வராத, போலீஸ்காரனுக்கு விசாரிக்கிற உரிமை கிடையாது, ராஜ்பவன் ஸ்டாஃபுக்கு கேக் ஆர்டர் போட்டாரு, நீயும் பேசக்கூடாதியான்றாரு. ராஜ்பவன்ல ஒருத்தர் வேலை பார்க்கான், ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிங்க, ஒப்பந்த கூலி. அவன் என்ன சொல்றாரு ஆளுநர், பேசாத, நீ வந்து பிரிண்ட் மீடியாலையும் பேசாத, சோசியல் மீடியாலையும் பேசாத, நீ வாட்ஸ்அப்ல செய்தி பகிராத, அப்படியே கொடுக்குறாருங்க. அப்ப இது எப்படி குற்ற புலனாய்வுல இருக்கும்? அப்ப இதே மாதிரியான யாட்ஸ்டிக்கை எல்லாரும் கடைபிடிக்கணும்ல, சிபிஐ, இடி எல்லாரும் கடைபிடிக்கணும்ல. இடி அடிக்கடி வைக்கிற வாதம் என்னங்க, நான் கோஆபரேட்டிவ், அதான் அவங்க வைக்கிற வாதம். அதாவது அவங்க யாரையா கூப்பிட்டு விசாரிப்பாங்க, ஏய் குற்றம் செஞ்சியா இல்லையா, ஆமாங்க ஜமா நான் குற்றம் பண்ணிட்டேன், இதுதான் வந்து கோஆபரேஷன். இல்லைங்க நான் குற்றமே பண்ணலங்க, நான் நிரபராதி, நான் கோஆபரேட்டிவ், நோ பெயில், உள்ளதுக்கு போடு, இப்படிதானே போயிட்டு இருக்கு. அப்ப செந்தில் பாலாஜி பாருங்க, மண்டே அன்னைக்கு அவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு. இன்னைக்கு வந்து அவருக்கு பெயில் வந்துச்சுங்க, போஸ்டர் டு மண்டே. ரிஜெக்ட் பண்றதுன்னா இன்னைக்கே பண்ணிருப்பாங்க, போஸ்டர் டு மண்டே. ஏன்னா நாளைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர்ல என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மண்டே முடிவு எடுக்கிறதுக்கான. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அது செந்தில் பாலாஜி கேஸ்க்கு வர வாய்ப்புகள் இருக்கா சார்? இன்ட்ரீம் பெயில் தானே. அதாவதுங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இன்ட்ரீம் பெயிலுக்கு காரணம் என்ன, அரஸ்ட் அர்ஜென்சி இல்ல, அரஸ்ட் வந்து அன்லாஃபுல், அர்ஜென்சி இல்ல, தேர்தல் நேரத்துல வேணும்னே செஞ்சாங்க, அதாவது அரஸ்ட் வித் மோட்டிவ், மோட்டிவோட பண்ண அரஸ்ட் வந்து செல்லாது, அவர் ஒன்றும் வெளியில தப்பிச்சு போறது இல்ல. அப்போ இதே வாதங்கள் செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தும்ல. இவங்க ஏன் பெயில் மறுக்கிறாங்க, ஏங்க அவர் தம்பியில இன்வால்வ்டுங்க, அவர் வந்து இன்னும் அவரை கைது செய்ய முடியல, அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நாளா, இவ்வளவு பெரிய போர் படை அம்பு எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த தம்பியை எத்தனை மாசமா ஏன் கைது பண்ண முடியலங்கிற கேள்வி ஒண்ணு வரும்ல. சரி, கைது பண்ண என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்க சொல்லுங்க, போன மாசம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதுக்கு முதல் மாசம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா தேடப்படும் குற்றவாளின்னு? இப்ப எதுவுமே நீங்க செய்யலையே.
அப்போ அதை சொல்லி எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர் உள்ள வச்சிருப்பீங்க? மாச கணக்குல வருஷ கணக்குலயா வைக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும். அப்ப அதுக்கான ஒரு வாய்ப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர்ல கிடைக்கும். செந்தில் பாலாஜிக்கும் அரவிந்துக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது. அரவிந்துக்கு பெயில் கிடைச்சா செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்கிற வாய்ப்பு வருது. ஆனா அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும் போது அது அடுத்த கட்ட தேர்தலை பாதிக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு பாதிப்பு வருதுங்க. பிஜேபி முதல் கட்ட 7 கட்டமா பிரிக்கும் போது 7 கட்டமா இருக்கிறதாங்க நமக்கு வசதி. சில 40 தொகுதிங்க தமிழ்நாட்டுல ஒரு கட்ட தேர்தல், 80 தொகுதிங்க யூபியில 2 கட்ட தேர்தல முடிக்கலாம்ல. சரி 3 கட்டமா முடிங்க, 7 கட்டமும். வெஸ்ட் பெங்கால்ல நம்மளோட கொஞ்சம் தாங்க கூட, அங்கேயும் 7 கட்டம். அப்ப ஒரு 4 தொகுதியா 5 தொகுதியா பிரதமர் மோடி கான்சன்ட்ரேட் பண்ண, ரோட் ஷோ நடத்த, இதுக்கு வசதியா தான் அதை ஏற்பாடு பண்ணாங்க. பிராக்டிகலா என்னாச்சுன்னா ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் ஏதாவது ஒரு பூதம் கிளம்புது. 3ஆம் கட்ட தேர்தல செக்ஸ் ஸ்கேண்டல், 4ஆம் கட்ட தேர்தல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு. இப்படி ஒண்ணா வரும்போது அது பெரிய பின்னடைவை நோக்கி பிஜேபிக்கு போகுது. இடி வந்து டக்குன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, சஞ்சய் சிங் வழக்கு மாதிரி, சரிங்க இன்ட்ரீம் பெயில் தானே நீங்க கொடுங்க, எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லி நாளைக்கு ஜகா வாங்கினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஆனா அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா பிஜேபி ரொம்ப நெகட்டிவா மாறிடும். அது நெகட்டிவா மாறும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெரிட்ல வந்து வெளியில வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்கு பதிலா வந்து இன்ட்ரீம் பெயில் ரைட்டு, தேர்தல் வரைக்கும் தானே, நோ அப்ஜெக்ஷன். இல்ல செந்தில் பாலாஜி மெடிக்கல் பெயில், தேர்தல் அது ஓகே, நோ அப்ஜெக்ஷன். இப்படி வந்து ஜகா வாங்குறதுக்கும் இதுல வாய்ப்பு உண்டு. சஞ்சய் சிங் மேட்டர்ல அப்படிதான் ஜகா வாங்கினாங்க. விட்டிருந்தா மெரிட்ல வந்து அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கும். அது எல்லாருக்கும் பொருத்தமா இருந்திருக்கும். இந்த மாதிரி இடியோட வழக்குல சிக்கி இருக்கிற எல்லாருக்கும் அது பொருத்தமா இருந்திருக்கும். நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க பிஜேபிக்கு ஏன் மெஜாரிட்டி வராது, ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்களே. இன்கேஸ் இந்த தேர்தல்ல தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா மோடியோட தலைமைக்கே ஆபத்து வர வாய்ப்புகள் இருக்கும்ல? தோல்வியே இல்லைங்க, மெஜாரிட்டி இல்லைனாலே மோடி தலைமை கிடையாது. சரி, டார்கெட் வந்து 370, 400க்கும் மேல அது வந்து கூட்டணி, என்டிஏ கூட்டணி. இப்ப 400க்கும் மேலன்னு பேசுறதே இல்ல. ஆமா, அவங்களே அதுக்கு மோடி கேரண்டி, இதை அச்சீவ் பண்றதுக்கான மோடி கேரண்டி. அதுதான் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கை. 2 நாள் கழிச்சு வெளியிட வேண்டிய தேர்தல் அறிக்கையை முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்கு 2 நாளைக்கு முந்தையே வெளியிட்டாங்க மோடி கேரண்டி. மோடி கேரண்டியை பத்தி அதுக்கு ஒரு பேச்சே இல்லை. முதல் கட்ட தேர்தல்ல மட்டும்தான் அதை நம்ம பார்த்தோம். கேரண்டியே இல்லாம தான் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் முடிஞ்சிருக்கு. இப்ப எல்லாமே நேரட்டிவ் வேற மாதிரி செட் பண்ணி, பழையபடி இந்து ஆதரவாளர்கள், இந்து மதத்தை அழிய போது அதுக்கான ஒரே பாதுகாவலர் வந்து மோடி தான், கிருஷ்ணரோட அவதாரங்கிற ரீதியில அது போயிட்டு இருக்கு. ஆனா இயல்பாக 10 வருஷம் ஆட்சியில சாதனைகளை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கலாம். இன்னும் இந்த சாதனைகளை நாங்க எப்படி மெருகேற்ற போறோம், இன்னும் சாதனைகள் தொடர. 96 2001 ஆட்சிக்கு பிறகு கலைஞர் என்ன சொல்லி கேட்டாருங்க, பொற்கால ஆட்சி தொடர. இதுதான் வந்து பழைய திமுக ஸ்லோகம். எடுபடல. அது 2001 அதிமுக ஜெயிச்சிருச்சு. எதுக்காக சொல்றோம்னா, ஜனங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ மோடி அமித்ஷா அந்த 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா காயும் நகர்த்தினாங்க. எல்லாமே அவங்களோட கூட்டணி ஏற்பாடு தான். முழுக்க முழுக்க இந்த தேர்தல் பொறுப்பு வேற யாருமே கிடையாதுன்னு பிஜேபி காரங்களுக்கே தெரியும். மெஜாரிட்டி மார்க் குறைஞ்சா வெறும் 220 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணமா, அப்பவுமே மோடி கிடையாது. அதாவது இன்னொரு கூட்டணி ஆட்சி வரும்போதே மோடி கிடையாது இல்ல. சரி, சந்திரபாபு நாயுடுங்க ஆந்திரால பெரிய கூட்டணி, அது நாயுடு, பவன் கல்யாண், பிஜேபி. அந்த கூட்டணி வெற்றியை நோக்கி போயிருதுங்கிறது முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி பேசப்பட்ட விஷயம் இல்லையா? இப்ப என்னங்க ஆகுது, இந்த இஸ்லாமிய இதை வந்து மோடி அந்த ட்ரம்ப் கார்டை எடுத்து விட நாயுடு வந்து கவக்குன்னு பேக் அடிக்காரு. அந்த இஸ்லாமிய இடஒதுக்கீடு ரத்துக்கெல்லாம் நாங்க ஒத்து வர மாட்டோங்க, மோடியா சொல்றாரு. படத்தை தூக்குட்டாரு. கடைசியில அவங்களோட ஒரு ஒன்றுபட்ட ஜாயிண்ட் மேனிஃபெஸ்டோ, பிஜேபி, நாயுடு, பவன் கல்யாண் ஜாயிண்ட் மேனிஃபெஸ்டோ. அதுல மோடி படம் கிடையாது, பவன் கல்யாண் படம் இருக்கு. இன்னைக்கு அது கூட்டணி ரொம்ப ஒரு சிக்கல்ல இருக்கு. ஜாயிண்டா பிரச்சாரம் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வட இந்தியாவில எடுத்து வைக்கிற நேரட்டிவ் இங்க பாதிக்குது. கண்டிப்பா பாதிக்கும். இப்போ ஆந்திரால அவங்க என்ன எய்ம் பண்றாங்களோ அது கிடைக்கவே கிடைக்காது, நல்லாவே தெரியுது.
திருப்பியும் ஒரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வருதுன்னு வைங்க, அது இது வரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவா இருந்துச்சு. நாளைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாம இருந்தாலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அவங்க வந்து ஆதரவு அளிக்க மாட்டாங்க. அப்படியே ஆதரவு இல்ல, அவங்க எவ்வளவு கொஞ்சம் தான் 10 சீட் தான் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். மெஜாரிட்டிக்கு 10 தேவைப்படும்ல. ஆமா சார், ஆமா ஆமா. மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில. ஆனா அவங்க வந்து மோடி இல்லாத ஒரு அரசு அப்படிதானே அவங்க வருவாங்க. ஜஸ்ட் மெஜாரிட்டி போனாலே மோடியோட கிளாமர் போச்சுங்க. சரி, இப்ப இன்கேஸ் அப்படி போயிருச்சு அப்படின்னா அந்த மோடியோட இடத்தை ரிப்ளேஸ் பண்றதுக்கான ஆட்கள் பிஜேபி கிட்ட இருக்காங்களா? அதாவது மோடி என்பவருக்கும் உட்கட்சி எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகளே இல்லாத தலைவரா யாருமே இருக்க முடியாதுங்க. எந்த தலைவரும் இருக்க முடியாது. ஆனா அவங்க இது வரைக்கும் நமக்கு லைம் லைட்ல வரல. நமக்கு தெரிந்த பெயர்கள் கட்கரி இவங்களா தான். கட்கரி எல்லாம் உடம்பெல்லாம் சரியில்லாம தான் இருக்காரு. அவர் மகாராஷ்டிரா பிஜேபி தலைவரா இருக்கும்போது எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் ஆகி போச்சுங்க. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காரு. திடீர்னு அவர் மீட்டிங்லேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இப்படி பல விஷயங்கள் வருது. அவரும் வந்து வேற மாநில தேர்தல், இன்னும் சொல்லப்போனா மகாராஷ்டிராவுக்குள்ளேயே நடக்கிற பல தேர்தல்கள் அவர் ஆர்வமே காட்டல. நாக்பூர் முதல்கட்ட தேர்தலில் முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி அவர் எந்த ஆர்வமுமே காட்டல. ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு 50 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, 80க்கு 50 அப்படின்னா யோகி ஏற்கனவே அவர் எம்பியா இருந்தவர் தானே. அவர் தூக்கி மாநில அரசியல் தானே கொண்டு போனாங்க. மறுபடியும் ஒரு தேசிய அரசியல் கொண்டு வருவாங்க. மறுபடியும் தேசிய அரசியல் கொண்டு வர முயற்சியில ஈடுபடுவாங்க. பல மாறுதல்கள் பிஜேபியில ஏற்படும் தாங்க நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே. இந்த தேர்தல் முடிவுன்றது எது மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி, வணக்கம்.